அனைவருக்கும் வணக்கம். இதுல செகண்ட் கிளாஸ் நமக்கு இந்த ப்ரீவியஸ் செக்ஷன் நம்ம பார்த்தது கூலம்ஸ் லா. இதோட அப்ளிகேஷன்ஸா நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஒரு 3 ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ் நான் ஏற்கனவே சொன்னவே ஒரு தடவை படிச்சுட்டு அதை மேத்தமெட்டிக்கல் ஃபார்முக்கு மாத்திருங்க. இட் இஸ் கால்டு டேட்டா. இதுக்கு நீங்க இந்த மீனிங் தெரியணும். ஒவ்வொரு சிம்பிளுக்கும் இன்னும் ரொம்ப நிறைய படிக்கல. நம்ம மூணு தான். k equal to 1/4 epsilon naught constant value. Q1 Q2 charges or distance. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப டேட்டா படிச்சு பார்க்கணும். நம்ம there are two charges Q1 and Q2. Q1 and Q2 are charges. They are placed along an axis, x axis. This is y axis. Distance is equal to r. There are 3 different calculations, each carrying 1 mark. First calculation, the value of number 1 போட்டுக்கலாம், இல்லாட்டினா a ன்னு போட்டுக்குவோம். The value of Q1 equal to value of Q2 equal to. ஒவ்வொரு கால்குலேஷனா முடிப்போம், மொத்தமா பார்த்தா குழப்பம். இப்போ ஒரு கால்குலேஷன் முடிக்கும். Q1 is equal to plus 2 microcoulomb. Q2 is equal to அதுவும் அதே பாசிட்டிவ் plus 3 microcoulomb. Okay. What is the distance? Distance r equal to 1 meter. Okay sir. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? நீங்க வழக்கம் போல F21 வெக்டார் கண்டுபிடிங்க. ஒரு கால்குலேஷன் போட்டா போதும். அது முன்னாடி மைனஸ் என்ன போட்டா என்ன வந்துரும்? F12 வெக்டார் வந்துரும். ஓகேயா? அதெல்லாம் படிச்சோம். கடைசி பாயிண்ட் என்ன பாயிண்ட் அது? It obeys Newton's third law. Okay. F21 vector is equal to formula எழுதுங்க. 1/4 epsilon naught னு எழுதினாலும் சரி, இல்ல k னு போட்டாலும் சரி. 1/4 epsilon naught போடுவோம் into Q1 Q2 by r square. இந்த யூனிட் எழுதலாம். எழுதுவோம் மாதிரியும் யூனிட் வெக்டார் r21. இங்க என்ன போட்டுருக்கோமோ அது அந்த பக்கம் என்ன செய்யணும்? மாத்தி போடணும். இங்க r21 சொன்னா அங்க என்ன இருக்கணும்? r1. இப்ப ரெண்டு என்ன சார்ஜ்? சிமிலர் சார்ஜ். சிமிலர் சார்ஜ்னா என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்ப ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னா இதோட டைரக்ஷன் இந்த பக்கம் வரும், அதோட டைரக்ஷன். இதுக்கு என்ன பேர் வச்சோம்? F21 வெக்டார். இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? F12 வெக்டார். they are in the opposite direction. Okay, values apply பண்ணுவோமா? is equal to 9 into 10 power 9 into Q1 value 2 into microcoulomb 10 power minus 6. Q2 equal to 3 microcoulomb. மைக்ரோக்கு ஒரு 10 power minus 6 divided by r square. பிரச்சனை இல்லை, 1 into 1. அவ்வளவுதான். அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். நீங்க என்ன ரிசல்ட் வருதுன்னு பாத்துக்கங்க. 54 into 10 power minus 3. இது R12 கை வச்சுக்கணும். 1 2 அந்த பக்கம் towards positive. இது R12ங்கிறதுக்கு towards positive. பாருங்க, அதுக்கு என்ன போடுவீங்க? I cap. யூனிட் என்ன போடணும்? நியூட்டன். புக்ல மாத்தி போட்டுருப்பாங்க. நியூட்டன் முன்னாடி போடுவாங்க, ஐ பின்னாடி போடுவாங்க. அது பாத்து. இப்போ ஒண்ணு முடிஞ்சு போச்சு. அடுத்த கால்குலேஷன் போட வேண்டாம். சப்டிவிஷன். இந்த a குள்ளே F12 வெக்டார் அப்படியே மாத்திருங்க. 54 into 10 power minus 3 I cap Newton. ஏன் சார் மைனஸ் போட்டீங்க? இது எந்த பக்கம் போகுது? டுவர்ட்ஸ் லெஃப்ட். நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதனால பிளஸ் ஐ, இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதனால மைனஸ் ஐ. முடிச்சு. ஒரு மார்க் இருக்கு. அப்ப ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் ரிசல்ட் ஒரு மார்க். ரெண்டாவது கால்குலேஷன் பி. சரி, எப்படி படம்லாம் மாறுது பாருங்க. ஒரே படம் ஒரே ஃபார்முலா வச்சு எழுதுறேன். போர்டு ஃபுல்லா எழுதுறேன். போர்டு ஃபுல்லா இருந்தா பயந்துருவீங்க. அதனால செஞ்சதே திருப்பி செய்யறோம், பிராக்டிஸ் பண்றோம். அவ்வளவு. இப்ப Q1 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. செகண்ட் கால்குலேஷன். Q1 வேல்யூ பிளஸ் 2 மைக்ரோகூலும் அப்படியே இருக்கு. ஆனா Q2 வேல்யூ பிளஸ் 3க்கு பதிலா மைனஸ் 3ன்னு போட்டாங்க. அப்ப என்ன பாக்கும்? அந்த படத்துல ஒரு சின்ன சேஞ்ச். என்ன சேஞ்ச்? முதல்ல எந்த பக்கம் போட்டிருந்தீங்க? ஆரோ மார்க்கு அவுட்வர்டு போட்டிருந்தீங்க. ஏன்? ரிப்பல்சிவ், அதனால அவுட்வர்டு போட்டிருந்தேன். இப்ப என்னது? இப்ப அட்ராக்டிவ். அப்ப F21 வெக்டார் F12 வெக்டார்லாம் எந்த பக்கம் வரணும்? இப்ப நமக்கு அட்ராக்டிவ் உள்ள வரணும், அது உள்ள வரணும். மற்றபடி ஃபார்முலா சார், ஃபார்முலாலாம் அதே ஃபார்முலா தான். டிஸ்டன்ஸ்
சேம் டிஸ்டன்ஸ் நோ சேஞ்ச். அப்ப நமக்கு சேஞ்ச் எங்க இருக்குன்னா ஒன்னே ஒண்ணுதான், சைன் தான் மாறப்போகுது. சைன் தான் மாறப்போகுது. போன தடவை முதல்ல பிளஸ் அப்புறம் மைனஸ் வந்துச்சு. இப்ப பாருங்க F21 F12 இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. வேடிக்கை ஃபார்முலா எழுதுவோமா? is equal to 9 into 10 power 9. Q1 value 2 into 10 power minus 6. Q2 value minus 3 into 10 power minus 6. அச்சா R12 எங்க இருக்குன்னு பார்க்கணும். இப்ப நீங்க R12 எந்த பக்கம் இருக்குன்னா 1 ல இருந்து 2. அப்ப அது I. F21 வெக்டார் பாருங்க எந்த பக்கம் போகுது? towards right. R12ங்கிறது towards right. அடுத்து கீழே வாங்க. அடுத்து என்ன பண்ணணும்? கீழே 1 into 1. ஸோ போன தடவை உள்ள அதே ரிசல்ட் தான் வரும் திருப்பி பெருக்க முடியும்னா. ஆனா ஒரே வித்தியாசம் என்னன்னா முன்னாடி மைனஸ் இருக்கும். சார் அடுத்த கால்குலேஷன் F12 வெக்டாருக்கு இந்த மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். அப்ப 54 into 10 power minus 3 I cap here. So positive negative over. Next calculation. அது என்ன சார் நெக்ஸ்ட் கால்குலேஷன்? ஸோ இப்போ போன கால்குலேஷன் வித்தியாசம் நெகட்டிவ் சைன் இன்ட்ரடியூஸ் பண்ணி போட்டதுனால F21 வெக்டார்ல நெகட்டிவ் வந்துடுது. F12 வெக்டார் என்ன ஆயிடுச்சு? பாசிட்டிவா மாறிடுச்சு. அவ்வளோ. ஸோ போன கால்குலேஷன் இந்த கால்குலேஷன் ஒரே டிஃபரன்ஸ், இந்த நெகட்டிவ் சைன் வந்தது. மூணாவது கால்குலேஷன் அடிச்சுட்டேன். இதே விஷயம் ஆனா மேட்ரு எதுக்குள்ள இருக்க போகுதுன்னா ஏருக்கு பதிலா வாட்டருக்குள்ள கொண்டே வச்சுக்கோம். இந்த சேம் அரேஞ்ச்மெண்ட் இஸ் பிளேஸ்ட் இன்சைடு வாட்டர். அப்ப என்ன ஆகும்? இந்த ஃபார்முலால எப்சிலான் நாட்னு போட்டுக்கோம்ல, அந்த எப்சிலான் நாட்டுங்கிறத இப்ப நாம அழிச்சிருக்கோம். ஏன் சார்? எப்சிலான் நாட்னா ஃப்ரீ ஸ்பேஸ், இல்லாட்டினா ஏர், இல்லாட்டினா வேக்கம் அப்படிதான் தான் போடணும். அப்புறம் என்ன சார் போடுறது? இப்ப அந்த இடத்துல நாம போட வேண்டிய சிம்பிள் எப்சிலான். எப்சிலான ரெண்டா பிரிக்கலாம். எப்சிலான் நாட், எப்சிலான் ஆர். இந்த எப்சிலான் ஆருக்கு பேரு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு பேரு. அது நமக்கு கொடுத்தாங்க மூணாவது சப்ஸ்டிட்யூஷன் சி. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி 80. அதுக்கு யூனிட் கிடையாது, நோ யூனிட். அப்ப என்ன ஆகுது? இந்த ஃபார்முலா கொஞ்சம் லேசா பாருங்க. பழைய ஃபார்முலா மாதிரி இருக்கா? பழைய ஃபார்முலா மாதிரி இருக்கு. இல்லாட்டினா ஒண்ணு செய்வோம். இந்தாங்க பழைய ஃபார்முலா அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு புரியறதுக்காக. இப்ப புது ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. வாட்டருக்கு Wன்னு போட்டேனா? இது பழைய ஃபார்முலாவா? இது அப்படியே இருக்கட்டும். 1/4/5 epsilon naught epsilon r q1 q2 by r square r12 cap. என்ன வித்தியாசம்? இது மட்டும்தான், பாக்கிலாம் அதேதான். அப்ப அப்படியே பார்த்து எழுதுங்க. F21 வெக்டார் divided by epsilon r. F21 வெக்டார் வேல்யூ இப்பதான் நம்ம கணக்கு போட்டோம். B ல கணக்கு போட்டுருப்போம். என்ன வேல்யூ வந்துச்சு? B ல -54 into 10 power minus 3 I cap Newton அப்படின்னு வந்துச்சு. divided by இப்ப என்ன வரணும்? கீழே divided by epsilon r relative permitted value வரணும். வந்தா the result equal to -0.675. நெகட்டிவ் சைன மறந்துட கூடாது. 675 into 10 power minus 3 I cap into r. ரிசல்ட் முடிஞ்சது. அப்ப இதுல F21 மட்டும் தான் போட்டிருக்கு புக்ல, F12 போடல. F12 நீங்க போட்டுருவீங்க. எப்படி நீங்க இந்த நெகட்டிவ் சைனை பாசிட்டிவ் சைனை மாத்தி போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சோ பாக்குறதுக்கு இது மூணு கணக்கா இருக்கும். ஒண்ணு போடுங்க. ஒண்ணு போட்டு முடிச்ச உடனே மனசு திருப்தி ஆயிடும். அடுத்த கணக்குல என்ன வித்தியாசம் பாருங்க. அடுத்த கணக்குல ஒரே ஒரு சார்ஜ் மாறி இருக்கு. ரைட், ஓகே. அப்ப பிளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் பிளஸ் ஆகும். டேட்டா மாறல, ரிசல்ட் மாறாது. மேக்னிடியூட் அப்படியே இருக்கும். மூணாவது கால்குலேஷன், ரெண்டாவது கால்குலேஷன் அப்படியே வச்சுக்கணும். எக்ஸ்ட்ராவா கீழே யார் வரணும்? ஒரு எப்சிலான் ஆர். எப்சிலான் ஆர் என்ன? ஒன்வேர்ட்ல கேட்பாங்க நாளைக்கு. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்ட்டு. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வாட்டர் 80, நோ யூனிட். மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் 1.3. 1.3. There are two metal spheres, identical sphere, small spheres.
two identical small sized spheres, they are equally charged. அதான் பிரச்சனை. They are equally charged. Therefore, there is a repulsion between them. In the diagram, there are two charged metal spheres having same charge Q, same mass M, because they are identical, small spheres. Due to repulsion, there is a gap between them. The gap is equal to A plus A, 2A. 2A is the distance between them. The length of the string is equal to L. The angle made at the point of subtension theta. நாளைக்கு ஜேஇக்குலாம் எக்ஸாம் போனீங்கன்னா இந்த கால்குலேஷன் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ரெண்டு சிமிலர்னு போட்டிருக்க மாட்டாங்க, ஐடென்டிக்கல் போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு பால் பெருசாக இருக்கும், ஒரு பால் சின்னதாக இருக்கும். அப்போ தீட்டா வேல்யூலாம் மாறிடும், ஈக்குவல் வராது. இப்போ நமக்கு ஆரம்ப கட்டமாக இருக்கனால கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3 வார்த்தை ஒரே மாதிரி இருக்கு. 2 ஐடென்டிக்கல் ஸ்மால் சைஸ்டு, ரெண்டுமே ஸ்மால் சைஸ்டு. அதுக்கப்புறம் சார்ஜ் ஒரே மாதிரி சார்ஜ், ஈக்குவலி சார்ஜ். என்னென்ன கொடுத்துருக்காங்க டேட்டா? மாஸ் கிவன், மாஸ் m ஈக்குவல் டு 1 கிராம். அது கிராம் எல்லாம் நம்ம கிலோகிராம் ஆக்கிடுவோம். 10⁻³ போட்டோம்னா பிகம்ஸ் கிலோகிராம். நெக்ஸ்ட் என்ன சார்? நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ், லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் கொடுக்கல. அப்புறம் என்ன கொடுத்துருக்கோம்? லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் 10 சென்டிமீட்டர், L ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டருங்கிறத 100ஆல டிவைட் பண்ணா என்ன ஆயிடும்? மீட்டர் ஆயிடும். இந்த ஏ வேல்யூ கொடுக்கல. ஸோ ஏ வேல்யூ மாத்திக்கலாம். நம்ம எப்படி சார் மாத்திக்கலாம்? இது ஒரு ஏ, அது ஒரு ஏ. மேல தீட்டா இருக்கு, அதெல்லாம் வச்சு அப்புறம் பார்த்துக்குவோம் நம்ம. அப்ப எம் வேல்யூ கிவன், எல் வேல்யூ கிவன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்மள கேட்டிருக்கிறது Q வேல்யூ ஈக்குவல் டு வாட்? G வேல்யூ 10 மீட்டர் செகண்ட் பவர் -2. G வேல்யூ சரி, Q ஈக்குவல் டு வாட்? இதான் கொஸ்டின். இப்போ நமக்கு தீட்டா வேல்யூ என்ன இருக்கு சார்? அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களா? அந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க 30 டிகிரி. தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி. மாஸ் given, length of the string given, G value given, theta value given. You have to calculate the charge on each sphere. என்ன சார் பண்றது? இப்ப ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடணும். இதுக்கு போடலாம், இல்லை இதுக்கு போடலாம், ஏதோ ஒண்ணுக்கு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம். 11th ஸ்டாண்டர்ட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்க, இதுக்கு போட போறேன். இதுலயே கூட போட்டு வேணும், அழிச்சிட்டு போட்டுட்டுமா? ஒரு பக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பக்கத்தை அப்படியே காலி விடுவோம். இது அழிச்சிட்டேன். நூல் தொங்குதுன்னா முக்கியமான காரணம் யாரு? டென்ஷன். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு எப்பொழுதுமே, டிசி மாறாது. அது என்னது? mg. அது எப்போ? டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகே, அது டவுன்வர்ட் டைரக்ஷன். இந்த டி ரெண்டு காம்பனண்டா பிரிக்கலாம். ஒரு காம்பனண்ட் காஸ் தீட்டா காம்பனண்ட், அந்த காம்பனண்ட் என்ன காம்பனண்ட்? சைன் தீட்டா காம்பனண்ட். சோ அதையும் பிரிச்சுருவோமா? தீட்டா எங்க இருக்குன்னு பார்க்கணுமே, அதுல வேற இருக்கு. இது தீட்டா. அப்ப இசட் மாதிரி எது வருதுன்னு பார்க்கணும். இசட் மாதிரி வருது இந்த இடம். அப்ப இது தீட்டா. தீட்டா ஒட்டி இருக்கிறது காஸ் தீட்டா. டி காஸ் தீட்டா. தீட்டா ஒட்டாம பர்பெண்டிகுலரா இருக்கிறது யாரு? சைன் தீட்டா. சரி, இது ரெண்டு ரிப்பல் ஆச்சுல்ல, அதுக்கு என்ன காரணம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் F. இப்ப பாருங்க, இந்த பால் மேல இந்த லெஃப்ட் சைடுல ஆக்ட் பண்றது F, ரைட் சைடுல ஆக்ட் பண்றது T sin தீட்டா, மேல ஆக்ட் பண்றது T cos தீட்டா, கீழ ஆக்ட் பண்றது mg. பால் அப்படி நிக்குது ஈக்லிபிரியம். அப்ப லெஃப்ட் ரைட் ஈக்குவல், அப் அண்ட் டவுன் ஈக்குவல் அப்படி சொல்லலாம். இல்லன்னா x டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் 0, y டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் 0. அர்த்தம் புரியுதான்னு பாத்துக்கங்க. x டைரக்ஷன் இது, இதுல நெட் ஃபோர்ஸ் 0. அது என்ன சார் நெட் ஃபோர்ஸ் 0? F ஈக்குவல் டு ma ன்னு சொல்லுவோம் நம்ம, நியூட்டன் செகண்ட் லா. நகர்லன்னு சொன்னா ஆக்ஸலரேஷன் 0. அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு இங்க பார்க்கணும். இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ரெண்டு ஃபோர்ஸையும் நீங்க என்ன செய்யணும்? இப்ப கூட்டணும். கூட்டுங்க. இப்ப T sin தீட்டா, T sin தீட்டா இந்த பக்கம் பாசிட்டிவ், அப்ப அதுக்கு I கேப். அடுத்து வாங்க, இங்க என்ன இருக்கு? Fe இருக்கு. Fe க்கு என்ன பண்ணணும்? மைனஸ் Fe. இது என்ன கேப்? மைனஸ் I கேப். அதுக்காக மைனஸ் போட்டுருக்கேன். which is equal to எவ்வளவு? 0. ஓகே, அப்ப T sin theta is equal to
FE அந்த பக்கம் போயிடுச்சு I cap கேன்சல். அதே மாதிரி இங்கே வாங்க கை வச்சுக்கோங்க. இப்போ நீங்க சொல்லுங்க y டைரக்ஷன் acceleration equal to 0. அப்ப ரெண்டு ஃபோர்ஸையும் கூட்டுங்க டோட்டல் மேல கை வச்சுக்கோங்க t cos theta மேல போனா என்ன அர்த்தம் j plus கீழ வந்தா என்ன அர்த்தம் j minus mg j minus which is equal to 0. இது அப்படியே வலது பக்கம் கொண்டு போயிடுங்க கேன்சல் பண்ணுங்க. அப்ப t cos theta is equal to mg j கேன்சல். இது ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2. ரெண்டையும் டிவைட் பண்ணா யார் காணப்படுவா t காணப்படும். sin theta by cos theta னா என்ன அர்த்தம் tan theta. அப்ப tan theta is equal to இந்த மாதிரி கால்குலேஷன் உங்களுக்கு ஜெயில இருக்கு நீட்ல இருக்கு இதே கால்குலேஷன் கொஞ்சம் ஸ்லைட்டா டிஃபரன்ஸ். இது பேசிக்கா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீட் கிளாஸ் பார்க்கறோம். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா பார்க்கலாம். அது கையோட முடிச்சிடலாம். இது ஒரு கிளாஸ் நடத்தும்போது அது ஒரு கிளாஸ் பார்க்கலாம். அது நீங்க உங்களுடைய கமெண்ட்ல எழுதுங்க அப்புறம் பார்த்துக்குவோம். tan theta is equal to கை வச்சுக்கிங்க t கேன்சல்டு sin theta by cos theta tan theta ஆயிடுச்சு fe by mg. ஓகே இது வரைக்கும் புரியுது சார் நோ ப்ராப்ளம். இப்ப fe க்கு வேல்யூ போடும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. fe க்கு வேல்யூ உங்களுக்கு தெரியுமே என்ன வேல்யூ சொல்லுங்க பாப்போம். fe க்கு வேல்யூ k q1 பெருக்கினா q ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர். rங்கிறது இங்க ஒரு a அங்க ஒரு a 2a. r ஈக்குவல் டு எத்தனை a 2a. ஒரு a எவ்வளவு இங்க பாருங்க sin theta equal to a by l. a equal to l sin theta. இனிமே உங்களுக்கு சொல்ல வேண்டாம் நீங்களே சொல்லுவீங்க r ஓட வேல்யூ 2a. அப்ப இது எப்படி எழுதுவீங்க 2l sin theta. ஆரம்பிச்சிருமா முடிச்சிருமா k க்கு எழுதியாச்சு q ஸ்கொயர் எழுதியாச்சு by r ஸ்கொயர் எழுதியாச்சு கீழ யார் உட்கார்ந்திருக்கா mg tan theta. எதை மாத்தணும் இப்ப fe க்கு வேல்யூ எழுதிட்டேன் mg எழுதிட்டேன். இந்த r க்கு பேர என்ன போட போறேன் 2l sin theta ன்னு போட போறேன். போட்டுருவோமே அதே இடத்துக்கு r ன்னு வச்சுக்கிட்டு 2l sin theta the whole square. எனக்கு என்ன வேணும் கேள்வி பாருங்க q வேணும். டேட்டாவே இல்ல நம்பர்ஸ் எல்லாம் கிடையாது வெறும் ஈக்குவேஷன் q தானே வேணும். q அப்படியே வச்சுக்கோங்க இதை அப்படியே கொண்டு போங்க மேல ரூட் எடுத்துருங்க எல்லாத்தையும் ஒரே ஈக்குவேஷன்ல முடிச்சிருங்க. q ஸ்கொயர் அப்படிங்கறத q ன்னு எழுதுங்க. 2l sin theta the whole square இருக்குல்ல அதே ரூட் எடுத்தா என்ன ஆகும் 2l sin theta ன்னு ஆயிடும். ஓகேயா mg ஒண்ணும் பண்ண முடியாது மேல கொண்டு போயிடுங்க mg tan theta. அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு என்ன அர்த்தம் அதை ரூட் எடுக்கணும். ரூட்ல எடுக்க முடியாது அப்ப ரூட்டை போட்டுருவோம் சரக்குன்னு மேல என்ன போட்டுருவோம் ஒரு ரூட்டை போட்டுருவோம் mg tan theta. அதே மாதிரி k கீழே வரும் அது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ரூட்டை போட்டோம். இது வரைக்கும் நம்ம வேல்யூஸை அப்ளை பண்ணவே இல்லை. ஃபார்முலா மட்டும் டெரைவ் பண்ணிப்போம். நம்ம நீட்ல கேட்கறதுலாம் இப்படிதான் கேட்பாங்க ஃபார்முலா மட்டும் டெரைவ் பண்றாங்க. இனிமே தான் வேல்யூஸை போட போறோம். அதை நான் மேல அழிச்சுட்டு தான் எழுத போறேன் இடம் இல்லை. எல்லுனா என்ன இங்க இருக்கு 0.1 மீட்டர். தீட்டானா எவ்வளவு 30 டிகிரி. எம்மோட வேல்யூ 1 கிராம். ஜி வேல்யூ 10. tan தீட்டா அது ஒரு 30. கீழே இருக்கிற k தெரியும் 9 into 10 power 9. சோ இந்த டயகிராம் அழிச்சிருவோமா அழிச்சிட்டு இந்த இடத்துல போட்டுருவேன். டேட்டால கை வைக்கல அந்த டேட்டா பார்த்து எழுதணும்ல அதுக்காக உங்க கையால ஒரு வாட்டி போட்டு பார்க்கணும். வேற பேப்பரை பார்த்தீங்கன்னா புரியும். பேனாவை திறந்தா தான் வில்லங்கம்லாம் வரும். 2 எல் வேல்யூ எவ்வளவு 0.1. அப்புறம் எனக்கு பாருங்க எல்லுக்கு அப்புறம் sin theta sin 30 into root. ரூட்ல மேல என்ன வரணும் m into g. m ஓட வேல்யூ எவ்வளவு 1 கிராம். 1 கிராம் கிலோகிராம் மாத்தினா எவ்வளவு 1 into 10 power minus 3. g வேல்யூ எவ்வளவு 10. tan theta வேல்யூ எவ்வளவு tan 30 degree divided by கீழ வாங்க k வேல்யூ எவ்வளவு 9 into 10 power 9. சோ இந்த ஃபார்முலால எல்லா லெட்டர்ஸ்க்கும் வேல்யூ எழுதியாச்சு. லாகரிதம் பார்க்க தெரியும் உங்களுக்கு. லாகரிதம் பார்க்க தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதோட ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னா 8.01 into 10 power minus 8 கூலும்னு வருது. 10 power minus 8 கூலும்னு. இந்த minus 8 கூலும்ங்கறத minus 9 கூலும்னு மாத்திடலாம். அப்படி மாத்துறதை ஒரு 10 பெருக்கணும். அப்ப ரிசல்ட் என்ன ஆகும்
80.1 into 10 power minus 9 coulomb. அப்ப 80.1 என்ன கூலும்? நானோ கூலும். கால்குலேஷன் முடிஞ்சப்போ ஒரு வாட்டி சொல்லி பார்க்கணும். வெறும் கதை மட்டும் சொல்லணும். Two identically small spheres equally charged sphere due to repulsion 2 theta is produced. Theta value கொடுத்துட்டாங்க. Mass value given, G value given. முதல்ல நீங்க ஃபார்முலாவை டெரைவ் பண்ணணும். ஃபார்முலா டெரைவ் பண்றது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு புக்ல இவ்வளோ டெரைவ் பண்ணிருக்க இல்லாட்டினா ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு லெஃப்ட் ரைட் ஈக்குவல் வெர்டிக்கல் ஈக்குவல் இது ரெண்டு என்னது எக்ஸ் ஆக்சிஸ் இது ரெண்டு என்னது ஒய் ஆக்சிஸ் அவ்வளோதான் பிகாஸ் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 0 ரெண்டே வெளியில் முடிச்சிடலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை நெக்ஸ்ட் அதாவது இந்த ஒன்றாவது ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ உங்களுக்கு ஒட்டு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் 1.3 முடிஞ்சது இன்னும் ஒரே ஒரு கால்குலேஷன் பார்த்துட்டோம்னா இன்னைக்கு ப்ராப்ளம் கிளாஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும் ப்ராப்ளம் கிளாஸ் எப்பொழுதுமே நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா வீட்டில் ஒரு நோட்டு போட்டு நீங்க ஒரு வாட்டி டேட்டாவை எழுதி உங்க கையால சால்வ் பண்ணி பார்க்கணும் நீங்க வந்து வெறும் படிச்செல்லாம் பார்க்க கூடாது ப்ராப்ளம்ங்கிறதே நம்ம சால்வ் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு இதே ப்ராப்ளத்தை எப்படிலாம் மாத்தி கேட்கலாம் எத்தனை மெத்தட்ல கேட்கலாம் அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா இப்ப நீங்க நாளைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் போனீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற ப்ராப்ளம்லாம் அப்படியே திரும்பி வராது இந்த வரைய போனதே எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா பிளஸ் டூல பையன் வந்து 95 96 97 தான் இருக்காங்க காரணம் என்னன்னா 3 மார்க் கம்பல்சரி ப்ராப்ளம் டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளமே கிடையாது அன்னைக்கு அவங்க ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க நீ மனப்பாடம் பண்ணிட்டு போய் வந்து அந்த எக்ஸாம்ல எழுத முடியாது நீ வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வரணும் நீ மெமரிக்கெல்லாம் வேலை கிடையாது அப்ப சால்வ் பண்ற ஸ்கில் வரணும்னா நீங்க கால்குலேஷன் போட்டு போட்டு பார்க்கணும் இன்னைக்கு கடைசியாக ப்ராப்ளம் முடிக்க போறோம் இதோட உங்களுக்கு இன்றைய செஷன் முடியுது எக்ஸாம்பிள் 1.4 compare inside ஹைட்ரஜன் ஹைட்ரஜன்ல என்ன இருக்கு ஒரே ஒரு புரோட்டான் இருக்கு சார் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு சார் என்ன பியூட்டி புரோட்டானுக்கு எலக்ட்ரானுக்கு ஒரே சார்ஜ் சார் ஆனா ஒன்று பிளஸ் இன்னொன்று மைனஸ் ஓகே நான் மேக்னெட்டிக் மட்டும் எடுத்துக்க போறேன் அதனால எலக்ட்ரிக் சார்ஜ் நான் இது பிளஸ் இ அது மைனஸ் எழுத போதில்லை இ தான் எழுத போறேன் டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார் ஆர் ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கேட்குறாங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எஃப்இ இங்க பார்த்தோம் நம்ம டேப்லெட் காலத்தில் பார்த்தோம் ஏதோ ஒன்று பெருசு ஏதோ ஒன்று சின்னதுன்னு சொன்னோம் என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்கா எஃப்இ இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் எஃப்ஜின்னு சொன்னோம் கான்செப்ட் அதை தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஏன்னா இந்த ப்ராப்ளம்னா வேறு ஒன்றும் கிடையாது நீ படித்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுட்டு இருக்கியா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறேன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தேன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஏன்னா இதுக்கு மாஸ் இருக்கு அதுக்கு மாஸ் இருக்கு இப்போ எனக்கு சொல்லி பார்ப்போம் சார்ஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே சார்ஜ் எலக்ட்ரான் புரோட்டான் மேக்னெட்டியூடு ஆனா மாஸ்ல வித்தியாசம் இருக்கு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் மாஸ் ஆஃப் தி புரோட்டான் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் 9.1 into 10 power minus 31 kilogram மாஸ் ஆஃப் தி புரோட்டான் 1.6 into 10 power minus 27 kilogram புரோட்டானுக்கு மாஸ் கொஞ்சம் கூட இது 1.6 எழுதாம புக்ல என்ன போட்டிருப்பாங்க சில புக்ல 1.67 போட்டிருப்பாங்க 7.6 போட்டிருப்பாங்க இங்க 1.6 தான் போட்டிருக்கு அடுத்தது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் இந்த கான்ஸ்டன்ட் நமக்கு மனப்பாடமா தெரியும் ஏன்னா அது ஜி வேல்யூ கே வேல்யூல மனப்பாடமா தெரியும் நம்ம போட்டுக்குவோம் கால்குலேஷன் பண்றப்ப இப்ப தனித்தனியா கண்டுபிடிக்கணும் எஃப்இ தனியா கண்டுபிடிக்கணும் எஃப்ஜி தனியா கண்டுபிடிக்கணும் எஃப்இ என்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் சொல்லுங்க ஃபார்முலா கே இ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் ஆஹா அப்ப ஆர் எழுதுமே ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு radius of distance between proton and electron equal to 5.3 into 10 power minus 11 meter முடிய போகுது கால்குலேஷன் அவ்வளவுதான் எழுதுங்க பாப்போம் கேக்கு என்ன போடுவீங்க 9 into 10 power 9 எலக்ட்ரானிக் சார்ஜ் எவ்வளவு 1.6 into 10 power minus 19 the whole square divided by r r ஓட வேல்யூ எவ்வளவு 5.3 into 10 power minus 11 the whole square then what is the result அவ்வளவுதான் லாக் இதை பார்க்க தெரியும் உங்களுக்கு வேணா நீங்க லைக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு லாக் கிளாஸ் நடத்துறேன் அது நடத்தும்போது பக்கத்தில் நீங்க லாக் புக் வச்சிருக்கணும் ஆண்ட் லாக் வச்சிருக்கணும் நேச்சுரல் சைன் கொசைன்லாம் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே பின்னாடி ஹோல்ட் லெட்டர்ல கொடுத்துருக்காங்க ஒரு நோட் வச்சிருக்கணும் உங்களுக்கு வேணா லாக் இதை பார்க்கறது எப்படிங்கிறது ஒரு கிளாஸ் ஒன்று தனியாக நடத்துவோம் இது நம்ம லாக் இதை பார்த்துட்டு இருந்தேன்னா டைம் ஆயிடும் அந்த லாக் அப்ளை பண்ணி முடிச்சோம்னா ரிசல்ட் வந்து நமக்கு வர்றது 8.2 into 10 power minus 8 நியூட்டன் இதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நமக்கு வேல்யூ
கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொடுக்க மாட்டது 11th ஸ்டாண்டர்ட் ஞாபகத்துக்கு வந்திருக்கும் எல்லாரும் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் G கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் mass of the electron mass of the proton distance கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இப்பதான் நடக்குது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மறந்து இருக்க மாட்டீங்க ஜெயவிஜால் எழுதியாச்சு mass of the electron இந்த போர்டுல இருக்கு எவ்வளவு 9.1 into 10 power minus 31 1.6 into 10 power minus 27 divided by distance square 5.3 into 10 power minus 11 the whole square log apply பண்ணீங்கன்னா fg value மேல இருக்கிற log பார்க்கணும் நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு பார்க்கணும் ரெண்டையும் கழிச்சிட்டு ஆட் log பார்த்தோம்னா ரிசல்ட் 3.4 into 10 power minus 47 நியூட்டன் இங்க பாருங்க -8 இங்க இருக்கு 47 எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க ரெண்டு பேருக்கும் அப்ப ரெண்டையும் டிவைட் பண்ணுவோமா எது பெரிய நம்பர் இதான் பெரிய நம்பர் இது சின்ன நம்பர் ஏன்னா மைனஸ் பெருசா இருக்குல்ல அப்ப Fe by Fg electrostatic force divided by gravitational force equal to 8.2 into 10 power minus 8 divided by 3.4 into 10 power minus 47 log ரெண்டுக்கு பார்த்து கழிச்சு அன்லாக் பாருங்க இது மேல போனா என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் 47 பிளஸ் ஆயிடுச்சுன்னா 8 போச்சு மிச்சம் எவ்வளவு 39 அப்ப உங்களுக்கு வேல்யூ வந்து 2.41 into 10 power 39 பக்கத்துல யூனிட் போட்டுறாதீங்க இது வந்து நியூட்டன் நியூட்டன் கேன்சல் ஆயிடும் குறுக்கால இருக்குங்க அப்ப Feங்கிறது இந்த நம்பரை மறந்துடுங்க நியர்லி ஈக்குவல் டு 10 power 39 டைம்ஸ் ஆஃப் Fg அப்ப Fg வேல்யூ 1 வச்சுக்கிட்டீங்கன்னா Fe வேல்யூ எவ்வளவு 1க்கு பக்கத்துல 39 0 போடும் அவ்வளவு பெருசு Fe is very very greater than Fg அப்படின்னு நம்ம படிச்சதை நாம என்ன செய்வோம் இங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்றோம் ஒரு ஃபார்முலா 11th ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா 12th ஃபார்முலா ஆனா ரெண்டு ஃபார்முலா நமக்கு கம்பேரிசன்ல வந்துருச்சு ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம்ல போன கிளாஸ்ல அந்த கூலம்ஸ்ல ஆஸ்பெக்ட்ல வந்துருச்சு இதோட நாம இன்றைய வகுப்பு உங்களுக்கு முடியுது இன்னைக்கு 3 क्वेश्चंस பார்த்து முடிச்சிருக்கோம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சால்வ் பண்ணுங்க எப்படி இருக்கும் ப்ரோக்ராம்ல ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னா உங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்